வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்குள் நீர் வாய் நிகழ்ந்தாம் மாம்பல் வாய் கூம்பினக்கான். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवय पुदुवै आणाळ अलङ्कर्क पन्नु तिरुपावै पर्वदियम् इन्निशय पाडि கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர்க்கென்னை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். ஓர பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோர தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேச்சு பேசின பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா? வீட்டின் பின்வாசலில் உள்ள செங்குள் நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை குவிழ்ந்து விட்டன. துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவிலில் சங்க முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண்ணே, சங்கோடு சக்கரம் ஏந்திய பலமான கரங்களை உடைய கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே என்று ஆண்டாள் கூறுகிறாள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.